என் செல்ல குழந்தையே, தேய்பிறை பஞ்சமியினுடைய வெற்றி விடியலில் உன் வராகி அம்மா உன்னை காண்பதற்கும் மனமகிழ்ச்சியோடு உனக்கு வெற்றி வரங்களை அள்ளி கொடுப்பதற்காகவும் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்றைய நாள் குபேர பஞ்சமி. குபேர பகவானுக்கு உரிய வியாழக்கிழமை என்பதனால் இன்றைய நாளில் குபேரரையும் நீ வழிபட வேண்டும். என் தங்கமே, இல்லத்தில் செல்வம் செழிப்பாக குபேரரை வழிபட வேண்டியது மிகவும் அவசியமல்லவா? என் தங்கமே, இன்று இந்த வராகியானவள் உன்னுடைய இல்லத்தில் முழுமையாக நிறைந்திருப்பேன். என் தங்கமே, உனக்கு ஒருவேளை இந்த வராகியானவள் நம் இல்லத்தில் இருக்கின்றாளா இல்லையா என்கின்ற சந்தேகம் எழும்பட்சத்தில் நான் சொல்கின்ற இந்த ஒரே ஒரு என்னுடைய திருநாமத்தை நீ சொன்னால் போதும். நீ சொல்லி முடிக்கும் நேரமே இந்த வராகி உன்னுடைய இல்லத்தில் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். என் தங்கமே, அத்தனை சுலபமாக யாருக்கும் கிடைத்து விடாத ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் இருப்பதை உனக்கு நிச்சயமாக உணர்த்தப் போகின்றேன். என் குழந்தையின் இத்தனை நாள் ஏக்கமும் இன்றோடு தீரப்போகின்றது. தங்கமே, எத்தனையோ கஷ்டங்களும் கவலைகளும் வாழ்க்கையில் உனக்கு இருந்தாலுமே இது போன்று பஞ்சமி நாட்கள் வரும் பொழுதெல்லாம் அவை எல்லாவற்றையும் மறந்து உன் தாயானவள் என்னை பற்றி மட்டும்தான் நீ சிந்திக்க தொடங்குகின்றாய். இன்று நம் தாயானவளுக்கு உகந்த நாள். இன்று நம் தாயானவளை நாம் வழிபட வேண்டும். இன்று நம் அம்மா நமக்கு காட்சி கொடுத்தால் போதும், அது ஒன்றே நமக்கு மன நிம்மதி கொடுக்கும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய இந்த எண்ணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடைபெற வேண்டும் என்றால் இந்த வராகியினுடைய வாக்கு உன்னை வந்து சேர வேண்டும். அப்படியானால் இன்று நீ என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அம்மா உன் இல்லத்தில் இருக்கிறாள் என்பதனை இன்று உனக்கு நிரூபித்து காட்டப் போகின்றேன் அல்லவா? என் தங்கமே, அதற்கு அம்மா சொல்கின்ற இந்த ஒரு திருநாமத்தை மட்டும் உன் மனதில் சந்தேகம் எழுந்தாலோ, அம்மா உன் இல்லத்திற்குள் வர வேண்டும் என்று நினைத்தாலோ நீ சொல்லிவிடு. என் தங்கமே, நான் அங்கே இருப்பது உறுதியான விஷயம். உனக்கு உணர வேண்டும், அம்மாவை அருகில் காண வேண்டும், அம்மாவை ஏதேனும் ஒரு ரூபத்தில் இன்று பார்த்துவிட வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் நிச்சயமாக இன்று இந்த தாயானவளினுடைய இந்த நாமத்தை மட்டும் நீ சொல்லிவிட்டாலே போதும். என் தங்கமே, ஒவ்வொரு நாளுமே இந்த அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்திருக்கிறேன் என்பதை விட உன்னுடைய வாழ்க்கை முழுமையும் இந்த தாயானவள்தான் இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொண்டாய். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையே நானாக இருக்கும் பொழுது அம்மா எந்த சூழ்நிலையிலும் நம்மை மீட்டு கொண்டு வந்து விடுவாள் என்ற நம்பிக்கையோடு தானே நீ என்னை வணங்கி கொண்டிருக்கின்றாய். இந்த நம்பிக்கைக்கு பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் குழந்தையே, திறமையை உனக்குள் இருக்கின்றது என்பதை முதலில் நீ உணர்ந்தால்தான் மற்றவர்களுக்கு அது புரியும். என் தங்கமே, நீ பல முறை உணர்ந்திருப்பாய், ஒரு திறமை உனக்குள் இருக்கின்றது, அதை நீ வெளிக்கொண்டு வர முயற்சி செய்யும் பொழுது சுற்றி இருக்கின்ற சூழ்ச்சிகள் உன்னை அதை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தும். அது மட்டுமல்லாமல் உன்மேல் உனக்கிருக்கின்ற நம்பிக்கையை அது குறைத்து வைக்கும். என் குழந்தை, இந்த நேரத்தில் நீ சுதாரித்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள நீ இந்த நேரத்தில் தான் போராட வேண்டும். என் தங்கமே, அவர்களுக்கு உன்னுடைய திறமையை கண்டு பொறாமை. நம்மால் இது போன்று செய்ய முடியவில்லை, இவர்கள் மட்டும் எப்படி இது போன்றெல்லாம் முன்னேற்றத்தை அடைகின்றார்கள் என்று நினைத்து அவர்களுக்கு உன்மேல் பொறாமை. என் தங்கமே, இந்த பொறாமை எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை முதலில் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நீ விரட்டி அடிக்க வேண்டும். என் தங்கமே, யாருடைய எண்ணங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அதிக பாதிப்பினை ஏற்படுத்துகின்றதோ, யாருடைய வார்த்தைகள் எல்லாம் உனக்கு அதிக மனவேதனையை கொடுக்கின்றதோ அவர்களை எல்லாம் அருகில் நெருங்க விடாமல் செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. என் தங்கமே, எல்லோரை பற்றிய சிந்தனைகளும் உனக்குள் இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையை பற்றிய பயம் உனக்கு அதிகமாக இருக்கின்றது. ஏனென்றால் யார் எந்த நேரத்தில் நம் வாழ்க்கையில் என்ன விஷயத்தை செய்து விடுவார்களோ என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். ஒவ்வொரு நாளும் நீ இது போன்று நினைக்கும் பொழுதெல்லாம் உன் மனதில் கொள்கின்ற ஒவ்வொரு எண்ணமும்
நாம் யார் வாழ்க்கையும் கெடுக்க நினைப்பதில்லை. நாம் யாரையும் எதுவும் சொல்வதில்லை. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் மற்றவர்கள் கெடுதல் செய்ய நினைக்கிறார்கள் என்று என் குழந்தை நீ எண்ணுகின்றாயல்லவா? என் தங்கமே, உனக்கு இதற்கு ஒரு தீர்வு நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்றால் என் பிள்ளை மனதிற்குள் இந்த வராகியை நீ நிலைநிறுத்த வேண்டும். அம்மா உனக்குள் வந்து விட்டேன் என்றால் என் குழந்தை நிச்சயமாக உன்னை சூழ்ந்து நடக்கின்ற எந்த பிரச்சனைகளும் உன் கண்களுக்கு பெரிதாக தெரியாது. அவரவர்களின் இயல்பான குணங்களை வெளிப்படுத்துகின்றார்கள். அவர்கள் உனக்கு கெடுதல் செய்கின்றார்கள் அல்லவா? அதுதான் அவர்களினுடைய உண்மையான முகம் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். யாரும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் செய்யாமல் இருப்பதில்லை. தன்னை தானே நல்லவர்கள் போல நடித்து கொண்டிருப்பவர்கள் நீண்ட நாட்கள் அப்படி நடிக்க முடியாது. அவர்களுக்கும் ஒரு காலம் வரும் அல்லவா? அவர்களின் உண்மையான குணத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும் அல்லவா? அதற்கான நேரத்தை தான் அவர்கள் இப்பொழுது தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள். என் தங்கமே, இந்த நாமத்தை நீ சொல்லும் பொழுது இந்த தாயானவள் அங்கே இருப்பதை மட்டுமல்ல, உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகள் எல்லாமே அலறி அடித்து ஓட்டம் எடுக்கும். நீ மீண்டும் மீண்டும் சொல்ல சொல்ல உணர்வு பூர்வமாக உன் வாயிலிருந்து இந்த நாமம் வரும் பொழுது என் தங்கமே, நிச்சயமாக உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை தீய சக்திகளும் பயப்படும். அது மட்டுமல்லாமல் இனிமேல் இந்த இடத்திற்கு வரவே மாட்டேன் என்று சொல்லி அவை அங்கிருந்து ஓட்டம் எடுக்கும். என் குழந்தையே, வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சந்தித்து விட்ட உனக்கு இன்று இந்த கஷ்டமும் பெரிதாக தோன்றாது என்று நினைக்கின்ற அளவிற்குத்தான் இனி எல்லாமே நடக்கும். இத்தனை நாட்களும் எல்லாவற்றையும் கடந்து வந்துவிட்ட உனக்கு இனி எல்லா விஷயங்களுமே அத்தனை பெரிதான விஷயங்களாக தோன்றாது. என் தங்கமே, மனதிற்குள் நல்ல எண்ணங்களை வைத்து கொண்டு வராகியை உனக்குள் அழைத்து கொண்டு என் தங்கமே, கம்பீரமாக அம்மா சொல்கின்ற இந்த நாமத்தை நீ சொல்ல வேண்டும். என் குழந்தை, நீ ஏற்கனவே அறிந்து வைத்திருந்த நாமமாக இருந்தாலும் இன்று இந்த தேய்பிறை பஞ்சமி நீ சொல்கின்ற நேரத்தில் உனக்கு அது அத்தனை வளங்களையும் ஒரே நேரத்தில் கொண்டு வந்து கொடுக்கும். என் தங்கமே, உணர்வு பூர்வமாக நீ செய்கின்ற எல்லா விஷயங்களுமே ஒரு நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல வழியை காண்பிக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இதோ அந்த நாமம் வஜ்ரகோஷம். என் தங்கமே, வஜ்ரகோஷம் என்று நீ சொல்கின்ற நேரமே உன்னுடைய இல்லத்தில் வராகி நடமாட்டத்தை நீ உணர்ந்து கொள்வாய். இன்று இந்த தாயானவள் உன்னுடைய தீபத்திலோ அல்லது நீ வைக்கின்ற வைத்தியத்திலோ நிச்சயமாக உனக்கு காட்சி கொடுப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ மறக்காமல் இனி உனக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ இருந்தால் போதும். உன்னுடைய நாட்களை எல்லாம் உனக்கான நாட்களாக நான் நிச்சயமாக மாற்றி கொடுப்பேன். எல்லா விஷயங்களும் உனக்கு கெடுதலை நினைக்கிறது போல உனக்கு தோன்றுகிறது என்றால் என் தங்கமே, முதலில் அதை மாற்றுவதற்கு முயற்சி செய்வதை விடுத்து உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். உன்னுடைய மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வந்து விட வேண்டும். கெடுதல் செய்ய நினைப்பவர்கள் ஒருபொழுதும் திருந்த போவது கிடையாது. அது அவர்களோடு பிறந்த குணமல்லவா? திருந்துவது போல் வேண்டுமானால் நடிக்கலாம், ஆனால் அவர்களை யாராலும் மாற்ற முடியாது. அதனால்தான் அவர்களுக்கான தண்டனையை அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நாள் அவர்கள் அனுபவிப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இதுபோன்று உன் வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகளை நீ சந்தித்திருப்பாயானால் இன்றோடு அதற்கு விடிவு காலம் பிறந்து விட்டது. வராகி நம் இல்லத்திற்குள் வந்துவிட்டால், அவள் நம்மை ஆட்சி செய்ய தொடங்கிவிட்டாள் என்ற வைராக்கியத்தோடும் நல்ல எண்ணத்தோடும் என் பிள்ளை உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் மற்றவர்கள் முன்னிலையில் நீ செய்ய தொடங்கிவிடலாம். யாரும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. யாராலும் அதை செய்வதற்குரிய தகுதியையும் அவர்கள் பெற்றுவிடவில்லை என்பதனை முதலில் நீ உனக்குள் உணர்ந்து கொள். யார் நினைத்து உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. அப்படி நடக்கும் என்றால் தெய்வம் என்ற ஒன்று எதற்காக இருக்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள். என்னுடைய குழந்தை, இனி உன் வாழ்க்கை இந்த வராகியினுடைய கைகளில் அழகாக மலரப்போகின்றது. அம்மா இனி உனக்கு கஷ்டங்களை கொடுக்காமல் நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடுவேன்.
இது இந்த தாயானவளினுடைய இந்த பஞ்சமி வாக்கு. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.